ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி அண்டர் வேலிடாக இருக்கிற ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகணும். தெரிஞ்சது தான், அதாவது பார்த்திங்கன்னா பிஇ கம்மியாக இருந்துச்சுன்னா செக்டர் பிஏவோட இப்போ நம்ம வாங்க போகிற ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா செக்டரில் இருக்கிற ஸ்டாக்கை விட கம்மியான விலையில் வாங்குகிறோன்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா HDFC பேங்க்கை பார்த்திங்கன்னா ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 18 இருக்கும், இண்டர்சி பார்த்தீங்கன்னா 11 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேலிடாக இருக்குது, ஓவர் வேலிடாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் ஸ்டார்ட் பேட்டர்னை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரே ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 பாருங்கள் 25 இப்போ பார்த்தீங்கன்னா 18 இருக்குது. மீடியன் பிஏ பார்த்தீங்கன்னா 21 இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மீடியன் பிஏவோட கம்மியான ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதோட பிஇலே அது வந்துட்டு கம்மியாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ அண்டர் வேலிடாக தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ HDFC பேங்க்கோட அண்டர் வேலிடாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈர்னிங் பெர் ஷேர் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஒரே இடத்துல இருக்குது. இது ரெண்டு காரணத்தினால தான் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா அப்படியே அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டுது. ஏன்னா மீடியன் பி பார்த்தீங்கன்னா மீடியன் பியோட கம்மியாக இருக்குது. இப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னமும் அண்டர் வேலிடாக தான் இருக்குதுன்னு காட்டுது. இதன் மூலமாக மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். அதை நீங்கள் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு வீடியோ. என்னோடய கோர்ஸை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நான் நிறையா வீடியோ அனுப்புகிறேன் உங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்னென்ன கற்றுக்கலான்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது, எப்போ விற்கிறது, அதுவும் இல்லாமல் எந்த ப்ரைஸில் வாங்கி எந்த ப்ரைஸில் விற்கிறது, எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பற்றினா நான் சொல்லித்தரப்போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸ் எதை பற்றினது பார்த்திங்கன்னா ட்ரேடிங்கை பற்றினது கிடையாது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டு பற்றின வீடியோ. அதாவது பார்த்திங்கன்னா கோர்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 99 ரூபா தான். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அண்டர் வேலிடாக இருக்கிற ஸ்டாக்கை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த செக்டர் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அண்டர் வேலிடாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா மணி கண்ட்ரோல்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை ஏற்றி வச்சுக்கோங்க. அதில் போய்ட்டு நீங்கள் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்தியன் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் இண்டிகேட்ஸ்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீ இண்டிகேட்ஸு, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா செக்டோரல் இண்டிகேட்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே 1 டேன்னு இருக்கா, அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது என்னவா சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 இயர்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக எந்தெந்த செக்டர்லாம் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குன்னு காட்டும். அது சேஞ்சஸ்ன்னு இங்கே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்மியானதுலேருந்து காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கிறது காட்டுது. மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எது கம்மியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு காட்டும். இந்தியா விக்ஸ் தான் கம்மியான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கிற மாதிரி காட்டுது. அது பார்த்திங்கன்னா இண்டெக்ஸு வாலிடேட் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் செக்டோரல் இண்டெக்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா நிஃப்டி மீடியா பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. ப்ரைவேட் பேங்க் பார்த்திங்கன்னா 11%, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்திங்கன்னா 20% கிட்ட இருக்குது. 20%க்குள்ளே இருக்குதுன்னா அந்த செக்டரில் இருக்கிற செக்டரு 1 இயராக எந்த ஒரு ரிட்டர்னும் தரலன்னு நினச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 இயராக 10% தான் கிடச்சிருக்கு. அதில் போய் இந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்னால் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிற எல்லா பேங்க்குமே 1 இயராக பார்த்தீங்கன்னா 10% தான் கொடுத்துருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஃபேர் வேல்யூ இல்லைனா அண்டர் வேலிடாக இருக்கிற ப்ரைஸில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா IDFC பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா இதே ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இதே டைமில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 73 ரூபா கிட்ட இருக்குது. பந்தன் பேங்க் அதேமாதிரி தான் 260 கிட்டலாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிட்ட தான் இருக்குது. இந்தமாரி பல ஸ்டாக்ஸ் எல்லாம் அதேமாதிரி HDFC பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கிட்ட அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா இது தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 ரூபா தான். அது எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா வீடியோஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன்.